தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதி எங்கே என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உதயநிதி எங்கே? தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி, திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி, இவர் எங்கே? காணவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நம்ப முடியலையா? ஆச்சரியமாக இருக்கா? நம்பித்தான் ஆகணும். உதயநிதியை எங்கே? காணவில்லை. 2021ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் நாடார் சமுதாயத்தை சார்ந்த 2 பேர் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தமிழ்நாடு முழுக்க விஸ்வரூபமாச்சு. இன்னும் 4 வருஷம் ஆச்சு இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடியது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியது திமுக. அன்றைக்கி திமுகவை சார்ந்த கனிமொழி, உதயநிதி 2 பேரும் அந்த சாத்தான்குளத்தில் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அவங்க வீட்டுக்கு போய் நேரடியாக போயினர். அதுவும் கொரோனா காலத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் இன்னொரு மாவட்டத்துக்கு போக முடியாது, அனுமதி வாங்கி தான் போகணும். அனுமதியே வாங்காமல் எப்படியோ திருட்டுத்தனமாக இந்த உதயநிதியும் கனிமொழியும் அந்த அடித்து கொல்லப்பட்ட அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் கூறிட்டு வந்தாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க எதிர்க்கட்சி. ஆனால் இன்றைக்கி உதயநிதி, கனிமொழி இவங்க இப்போ ஆளுங்கட்சி. உதயநிதி தமிழ்நாடோட துணை முதலமைச்சர். இன்றைக்கி திருப்புவனத்தில் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரு அப்பாவி ஏழை சமூகத்தை சார்ந்த, அதே நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டார், திருமணமாகாத இளைஞர். ஆனால் இந்த அஜித் வீட்டுக்கு இதுவரைக்கும் உதயநிதி போய் ஆறுதல் கூறவில்லை, கனிமொழியும் போல. இது சம்மந்தமாக உதயநிதியும் கனிமொழியும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலை. ஏன்னா இவங்க தான் இப்போ ஆளுங்கட்சி. இவங்க கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை தான் இந்த படுகொலையை நடத்தியிருக்கு. வெறும் 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அன்றைக்கி சாத்தான்குளத்தில் 25 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ வெறும் 5 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் உதயநிதியோ கனிமொழியோ ஏன் போய் ஆறுதல் சொல்லலை? உதயநிதி தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் தானே, போயிருக்கணும்ல, ஏன் போகலை? இவங்க அப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பா முதலமைச்சர் தானே, இவர் போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும்ல, ஏன் போகலை? இதே இது திமுக காரன் செத்தா மட்டும் ஓடி போகிறீங்க. இதே இது உங்கள் காவல்துறை, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையில் அஜித் படுகொலை செய்யப்பட்டிருக்காப்புல, ஏன் போய் பார்க்கல? அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி செயல்படுவீங்க, எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு மாதிரி செயல்படுவீங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மனித உரிமையை பற்றி பேசுகிறீங்க, டாஸ்மாகை இழுத்து மூடுவோம்ன்றீங்க, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் குடிகார ஆட்சிங்கிறீங்க, இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க அப்படிங்கிறீங்க. இதே நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்தோன்னா டபார்னு பல்ட்டி அடித்து பூனை பதுங்கின மாதிரி பதுங்கிறீங்க. இன்றைக்கி ஒரே மாதிரியில் இருக்கணும் ஒரு அரசியல் தலைவர். இன்றைக்கி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையை அடித்து கொண்டுட்டாங்க. இன்றைக்கி அந்த அஜித்துங்கிற அந்த இளைஞருக்கு, அந்த குடும்பத்துக்கு போய் ஏன் ஆறுதல் கூட நீங்கள் போகல? ஏன் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க? பயமா? மக்கள் கேட்பாங்கன்னு பயமா? உங்களுடைய திராவிட மாடல் வேடம் அம்பலமாயிடுச்சு. எப்போதுமே ஒரே மாதிரி இருங்க. இன்றைக்கி உங்கள் வேஷம் கலைஞ்சி போச்சு. வர 2026 தேர்தல் அஜித் படுகொலை கண்டிப்பாக எதிரொலிக்கும். 200 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு சொல்கிறீங்க. 200 தொகுதிகளில் நீங்கள் டெபாசிட் இழப்பீங்க. அதுதான் உண்மை.